என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தமிழினி சமையல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் சுமதி ரவிச்சந்திரன். இந்த வீடியோலிங்க நம்ம என்ன பார்க்குறோம், சப்போட்டா மரங்கள் இருந்து அந்த சப்போட்டா காய்களை பறித்து அதுக்கப்புறம் பழுக்க வச்சதுக்கப்புறம் சப்போட்டா பழத்தையும் வாழைப்பழத்தையும் கலந்து ஒரு மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். சப்போட்டா மரத்துக்கிட்ட இருக்கிறோங்க. சப்போட்டா மரத்தில் நிறைய காய் இருக்குது. திரண்டு போன இந்த மாதிரி இருக்கக்கூடிய சப்போட்டாவை நம்ம பறிக்கலாங்க. பாருங்கள், நல்லா பெரிய சைஸில் இருக்குது. இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா பழுக்க வச்சு சாப்பிட்லாம். சில நேரத்தில் மரத்துலேயே அது பழுத்துருங்க. பாருங்கள், நல்லா பெருசு பெருசாக இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம பறிச்சுட்டு அதை பழுக்க வைக்கலாங்க. சைஸில் இருக்கிற இந்த சப்போட்டாவை பறிச்சிட்டோங்க. இந்த மாதிரி பறித்த உடனே நிறைய பால் கொட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம ரொம்ப கவனமாக பறிக்கணும். இதில் பாருங்கள், ஏதோ ஒன்று சாப்பிட்ருச்சு. இதை நம்ம சாப்பிடக்கூடாது, தூக்கி போட்டுடலாம். நல்லா பெருசு பெருசாக இருக்குது. ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பழுக்க வச்சு ரம்மியமாக சாப்பிட்லாம், ஜூஸ் போடலாம். ரொம்ப ஹெல்த்துக்கு அது நல்லதுங்க. கை ஃபுல்லாக சப்போட்டா காய் நிறைய பறிச்சாச்சுங்க. பாதியை மரத்துலேயே விட்டாச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிகளோ மற்ற பறவைகள்லாம் சாப்பிடணும்ல. ஸோ தேவையான அளவுக்கு பறிச்சாச்சுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம சப்போட்டா காயை பறிச்சதுக்கப்புறங்க அதை என்ன செய்யணும், பழுக்க வைக்கணும். நீங்கள் எதுவுமே செய்யாமல் ஒரு தட்டத்துலேயோ இல்லை எதுலையாவது போட்டு கவர் பண்ணி வச்சிட்டிங்கனாலும் சீக்கிரம் பழுத்துரும். அப்படியே ஓப்பனில் வச்சிட்டிங்கனாலும் அது பழுத்துரும். ஆனால் அடிபடாமல் பறிக்கணுங்க, அதுதான் முக்கியம். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த சப்போட்டா பழங்களை வச்சு எப்படி ஒரு சுவையான மில்க் ஷேக் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஏன்னா இது சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய எனர்ஜி ரிச்சான ஒரு ஃப்ரூட்டுங்க இந்த சப்போட்டா. இந்த சப்போட்டா பழம் சீசனலாக கிடைக்குங்க. இது எந்த ஊரில் ஆரிஜின் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ பகுதியில் தான் இந்த சப்போட்டா மரங்களுடைய ஆரிஜனுங்க. இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேஷ் இந்த பகுதியிலெல்லாம் வளர்த்துறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள்னால் கர்நாடகாவும் மகாராஷ்டிராவும். ஸோ தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வளர்த்துறாங்க. இந்த சப்போட்டாவை சிக்கு ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்க, இப்போ மில்க் ஷேக்குக்கு என்னெல்லாம் தேவை, 4 வாழைப்பழம், அதுக்கப்புறம் 8 சப்போட்டா பழம். இதை எடுத்துக்கோங்க. இங்கே 2 வகையான வாழைப்பழங்களை எடுத்துருக்குறேங்க. நீங்கள் இதை பீசஸாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சின்ன சைஸஸாகவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சப்போட்டா பழத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், பழுத்ததை ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அந்த சதை பகுதியை மட்டும் வெளியில் எடுத்துருங்க. முடிஞ்சால் இதையும் கூட இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக்சியில் போட்டோம்னா ஈஸியாக என்ன ஆயிருங்க, அது நல்லா க்ரஷ் ஆயிருங்க. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை இந்த மில்க் ஷேக்குக்கு ஒரு 3-4 ஸ்பூன் தேவைப்படுங்க. அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வேர்க்கடலையை இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. தோலை எல்லாத்தையும் நீக்கி க்ளீன்டாக வச்சுருங்க. அப்படி சேர்த்தும் போது இன்னும் நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க. சரி, அடுத்தது என்ன வேணும், தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததுங்க மில்க் ஷேக்குக்கு கண்டிப்பாக பால் தேவை. நான் 1/2 லிட்டர் பால் காய்ச்சி ஆற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரியே எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்லைங்க இந்த நறுக்கி வச்ச வாழைப்பழத்தையும் அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக எடுத்து வச்ச சப்போட்டாவையும் இதுக்குள்ளே நிதானமாக சேர்த்துங்க. இதை மிக்ஸி ஜாரில் ஒரு டைம்லேயே உங்களுக்கு பிடிச்சிருச்சு. பெரிய ஜார்னால் ஒரு டைமில் அடிச்சிருங்க. சின்ன ஜார்னால் 2 தடவை போட்டு அடிச்சிருங்க. இப்போ பாருங்கள், சப்போட்டாவை ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக நாட்டு சர்க்கரை போடணும். தேவையான அளவு நீங்கள் நாட்டு சர்க்கரையை இதில்
ஆட் பண்ணிடுங்க. நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கவனமாக சேர்த்துங்க, ஏன்னா அது வெளியிலலாம் ஸ்பில்லாகி வரும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு தேவையான அளவு பாலை வந்து அரைக்கும்போது சேர்த்துங்க. அந்த தேவையான அளவு மட்டும் சேர்த்திட்டு மிச்சத்தை நம்ம அப்புறம் கூட சேர்த்திக்கலாங்க. இது கூடவே தண்ணி கொஞ்சம் சேர்த்திங்க. மிக்ஸி ஜாரை வந்து நல்லா ஓட விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக எல்லாமே க்ரஷ் ஆகிற வரைக்கும் நீங்கள் அடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சுவையான மில்க் ஷேக் வந்து இப்போ தயாராகிருச்சுங்க. இந்த சப்போட்டா வாழைப்பழம் மில்க் ஷேக்குக்கு நீங்கள் ஐஸ் இல்லாமையே எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா இதில் வந்து சுகர் கண்டென்ட் ஜாஸ்திங்க. ஒரு 4 பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய கிளாஸ் டம்ளரில் நிதானமாக இந்த மில்க் ஷேக்கை எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்க. வீட்டில் 4 பேர் இருக்கோம்னா 4 பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா மார்னிங்கில் வந்து இது ஒரு கிளாஸ் குடித்தோம்னாவே வயிறு வந்து அவ்வளோ ஃபில் ஆகிடுங்க. ஜென்ரலாங்க எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு வரும்போது நம்ம ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி நேரத்தில் இது நீங்கள் ஒரு கிளாஸ் குடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு எனர்ஜி பூஸ்டராக இருக்குங்க. ஏன்னா வந்து நிறைய நியூட்ரியன் ரிச்சாக இருக்கிறனால உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியை வந்து இந்த சப்போட்டா மில்க் ஷேக் வந்து உடம்புக்கு கொடுக்குங்க. அதனால் கண்டிப்பாக எல்லாரும் எடுத்துக்கலாம். சரி, இதுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை என்ரிச் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வறுத்து எடுத்து வச்ச இந்த வேர்க்கடலையை எல்லா டம்ளர்லேயும் தேவையான அளவு ஆட் பண்ணுங்க. இந்த வேர்க்கடலையை, அதாவது பீனட்டுன்னு சொல்கிறோம், இல்லைன்னா கிரவுண்ட் நட்டுன்னு சொல்லாங்க. ஏன் இதை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னா, குறிப்பாக இந்த கோவிட் சுச்சுவேஷனில் அதிகமாக இந்த கிரவுண்ட் நட்டை எடுத்துக்க சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குங்க. ஸ்பெசிஃபிக்காக விட்டமின் இ இருக்குங்க. அது போக பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் நிறைய இருக்குது. அதில் பாஸ்பரஸ், மேங்கனீஸ், காப்பர், ஃபோலேட் இதெல்லாம் நிறைஞ்சிருக்குங்க. அதெல்லாம் போக சிறப்பாக புரோட்டீன்ஸ் இருக்குங்க, அதாவது புரதச்சத்து இருக்குங்க. கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறனால ஜென்ரலாக ஹார்ட் பேஷண்ட்ஸ் கூட பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலையை அரைச்சி கிடைக்கக்கூடிய ஆயிலை வந்து எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. சரி, அதனால தான் நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மில்க் ஷேக்கில் இதை சேர்த்திருக்கோம். இந்த சப்போட்டா பழத்தை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து விட்டமின் ஏவும் விட்டமின் சியும் இருக்குங்க. கண்களுக்கும் நல்லது, உடம்புக்கும் குறிப்பாக தோலுக்கு ரொம்ப நல்லதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது அதிகப்படுத்துங்க. இது ஒரு நல்ல எனர்ஜி ப்ரொவைடராக இருக்குங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அதிகமான ஃப்ரக்டோஸும் சுக்ரோஸும் இருக்குதுங்க. இதை குடிக்கிறதுனால நமக்கு உடம்புக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது காரணம்னா இந்த சப்போட்டாவில் வந்து டேனின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்குதுங்க. நம்ம தொடர்ச்சியாக சப்போட்டாவை எடுத்துக்கும் போது உடம்புல வந்து எந்த இன்ஃப்ளமேஷனும் இல்லாமல் இது பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து செரித்தலில் பிரச்சனை, டைஜஷனில் பிரச்சனை இருக்குங்க. அது சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அப்போ நமக்கு வந்து இந்த பழத்தில் நார் சத்து இருக்கிறதுனால இதை நம்ம ரெகுலராக உணவில் எடுத்துக்கும் போது நமக்கு மோஷன் போகிறதுல ப்ராப்ளம் இருக்காதுங்க. இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வந்து ஓரளவுக்கு குறைச்சிருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இந்த ஃப்ரூட்டில் அதிகங்க. அதே நேரத்தில் ஃபைபர் இருக்குது, விட்டமின் ஏ, பி, சி இது எல்லாமே இருக்குங்க. ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு வாய் பகுதியில் கேன்சர் வராமல் தடுக்குங்களாம். இது வந்து போன்ஸுக்கு ரொம்ப நல்லதுங்க. காரணம் என்னென்னா கால்சியம், பாஸ்பரஸும் இதில் ஜாஸ்தி இருக்குங்க. அதே நேரத்தில் பிளட் ப்ரெஷரை வந்து ஒரு கண்ட்ரோலில் வைக்குங்களாம். ரீசன் வந்து இதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியமும் பொட்டாசியமுங்க. இதில் வந்து அயன் கண்டென்ட்டும் ரிச்சாக இருக்கிறனால நமக்கு வந்து ரத்த சோகை, அனீமியாவும் வராமல் இது தடுக்குங்களாம். இந்த ஒரு ஃப்ரூட் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோலைட்ஸ் நிறைஞ்சதாகவும் விட்டமின் ஏ, கார்போஹைட்ரேட் நிறைஞ்சதாகவும் இருக்கிறதுனால ப்ரெக்னென்ட்டான விமனுக்கும் லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கும் வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்களா.
இது நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கும் போது அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது காலையில் வந்து மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க, டிசீனஸ், ஒரு மாதிரி மந்தமான நிலை இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரூட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குங்களா. இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க. தோலில் வரக்கூடிய சுருக்கத்தையும் இது வந்து தவிர்க்குங்களா. ஸோ அந்த அளவுக்கு நிறைய மருத்துவ குணம் நிறைந்த ஒரு சீசனலான ஃப்ரூட் தான் பார்த்தீங்கன்னா இந்த சிக்குன்னு சொல்லக்கூடிய சப்போட்டா. இந்த சீசனில் தான் மாம்பழமும் வரும். மக்கள் மாம்பழத்தை விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இதை சாப்பிட்றதில்லை. ஆனால் இது வந்து கண்டிப்பாக எல்லாரும் எடுத்துக்கணும். அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் தாங்க இந்த சப்போட்டா ஃப்ரூட். சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை வந்து ராவாவை சாப்பிட கொடுக்கலாம், இல்லை ஜூஸாவோ மில்க் ஷேக்காவோ கொடுக்கலாங்க. அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைந்த இந்த ஒரு சப்போட்டா ஃப்ரூட்டை முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அந்த சீசனில் வாங்கி சாப்பிடுங்க. உணவே மருந்து, மருந்தே உணவுங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையோட தாரக மந்திரம். இன்னைக்கு எல்லாரும் நோய் எதிர்ப்பு சக்தியோட நல்ல வந்து இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்கக்கூடிய ஃபுட்ஸையும் ஃப்ரூட்ஸையும் வெஜிடபிள்ஸையும் கட்டாயம் உணவில் எடுத்துக்கணுங்க. எல்லாரும் நோயின்றி மகிழ்ச்சியோட வாழலாம். மறுபடியும் சந்திக்கிறேங்க. நியூ விசிட்டரா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடக்கூடிய புது வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க வாட்ச் பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரி சிறப்பான வீடியோவோட நான் மறுபடியும் சந்திக்கிறேங்க. தேங்க்யூ. See you again.